இந்த தேர்தல பொறுத்தவரைக்கும் சார், விஜய் அப்படின்ற ஒரு புது ஃபேக்டர் இருக்கு. இப்ப அவங்க நல்ல வாக்கு சதவீதம் வாங்குவாங்க அப்படின்றத பல கருத்து நேரங்கள் கருத்து நம்மளும் கணிப்புல பேசியிருக்கோம். நமக்கும் பேசியிருக்கோம். தோணுது. பட் ஆனா அவங்க எங்கருந்து எந்த வாக்கு பிரிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. என்னமோ இந்த எதையோ கேட்க போறீங்கன்னு பார்த்தேன். இப்படி போய் ஒரு கொஸ்டின் பேப்பர குடுக்கலாமா? எங்க ஃபார்முலா இருக்கு? எந்த கருவி இருக்கு? நானும் பர்மா பஜார் ஃபுல்லா தேடி பார்த்தேன். இன்னும் வரவே இல்லன்ட்டாங்க அந்த கருவி. கண்டுபிடிக்கிற கருவி. இல்ல இந்த எலக்ஷன் ட்ரெண்ட் எப்படி எல்லாருக்கும் பாக்குறீங்க? பாதிப்பு இருக்கும் சார். எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும். எல்லாம் அதான் குலதெய்வம் கோயிலுக்கு நேரம் நேர்ந்து விட்டு 1.25 ரூபாய் முடிஞ்சு வச்சிருப்பாங்க. தெய்வமே என் ஓட்ட கொஞ்சம் காப்பாத்திருன்னு. சிரிச்சுக்கிட்டு பேசுறோம். நிஜம் அதுதான். எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும். ரிசல்ட் முடிஞ்சாதான் யாருக்கு அள வாருனாருன்னு தெரியும். இல்ல 2 பேருக்கும் இனிமா குடுத்துட்டு அவரு மேல ஏறி உட்கார்றாரு தெரியாதுல்ல சார். இது ஜனநாயக நாடு சார். பட் பொது பார்வை எனக்குன்னு ஒரு பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் எதிரணி ஓட்டு பிரிஞ்சு இருக்கிறது. இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணுங்கிற மனநிலை மக்கள் கிட்ட பெருசாலாம் ஒண்ணும் மேலோங்கி இல்ல. மௌனமா கொஞ்சம் இருக்கிறாங்க. அந்த மௌனம் யோசிக்கிற மௌனமா இருக்கலாம். அத போய் தகர்த்து யாரு தங்கள் பக்கம் இழுக்குறாங்கன்னு ஒண்ணு பார்க்கணும். எல்லா கட்சிகளும் போராடுவாங்க. அந்த கடைசி நேரத்துல முடிவு பண்ணிக்கலாங்கிற மக்கள நோக்கி. பிளஸ் அந்த எதிரணியிலேயே சப் டிவிஷன் மாதிரி பிரிஞ்சு ராமதாஸ், சசிகலா, கிருஷ்ணசாமிலாம் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா, இவர்களும் மறைமுகமாக திமுகவுக்கு தான் அது உதவும் அப்படிங்கிற அந்த சூழலை வச்சு பார்த்தா, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு தான் எனக்கு தோணுது. எத்தனை நம்பர் சார் அப்படின்னு அடுத்து ஆரம்பிச்சிடாதீங்க. எனக்கு அவ்வளவெல்லாம் அறிவு இல்ல. இல்ல சசிகலா ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியோட அத பேசுறாங்களா? எடப்பாடிய சார் அவங்க எப்படியாவது பாதிக்கப்பட்டவங்க சார். தடுத்துறணும். அவங்க ஓப்பனாவே சொல்லிட்டு இந்த கூட்டணி அமைச்சருடைய நோக்கம் என்ன துரோகத்துக்கு பாடம் கத்து கொடுக்குறேன்னு ராமதாஸ் என் பையனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன்னா இவங்களும் தன் பையன் நிலையில இருக்கிற தினகரனுக்கோ இல்ல தனக்கு துரோகம் இழைத்த எடப்பாடிக்கும் தானே அவர் கோபத்தை காட்டுறாரு. தினகரன் கூட வெளிப்படையா சொல்லல. நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எடப்பாடிக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினைக்கிறார். இல்ல ஆனா இப்ப எடப்பாடியும் டிடிவி தினகரனும் பக்கத்துல உட்கார்ந்திருக்க ஒரு போட்டோ எல்லாம் போட்டாங்க. எடப்பாடி தன் நிரூபிச்சிருக்காரு பாருங்க அப்படின்லாம் போடுறாங்க. எதை நிரூபிச்சாரா? இல்ல பக்கத்துல டிடிவி தினகரன் இல்ல அவர் உட்கார்ந்து நான் அந்த இது உருவான முதல் நாளே சொல்லிட்டேன். எடப்பாடியிடம் மனமாற்றம் ஏற்படாமல் இது நடந்திருக்காது. தினகரன் என்டிஏவுக்குள் சேர்ந்திருக்க முடியாது. ஓகே. சேர்ந்திருக்க முடியும். எப்படி தெரியுமா? எடப்பாடி அந்த ஓரத்துல உட்கார்ப்பாரு. இல்லாட்டி தினகரன் அந்த ஓரத்துல உட்கார்ப்பாரு. ஒருவருக்கு ஒருவர் முகம் கொடுத்து பேசியிருக்க மாட்டாங்க. எடப்பாடியினுடைய மனம் மாறாமல் இருந்தால், தினகரனுடைய மனசும் கொஞ்சம் இறங்கி வராமல் இருந்தால் அது சாத்தியம் இல்லை சார். 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க. ஏப்பா தனித்தனியா நிக்கிற 2 பேரும் தோத்துக்கிட்டு இருக்கோம். என்னத்தை சாதிச்சோம் வாங்க வந்துட்டாங்களா? அண்ணன் தம்பிகளுக்கு நடக்கிற சண்டை எல்லா வீட்லயும் நடக்கிறதா எங்க வீட்லயும் நடந்துச்சுன்னு எனக்கு தேனியில போட்டாரு ஒரு போர்டு. நிஜமும் அதானே சார்? இதைத்தானே சார் நான் 7 வருஷமா சொல்றேன். உட்காந்து பேசுங்க. அதுல ஒரு தனி பாக்கெட்டா சசிகலா இப்ப பிரிக்கிறாங்களே. அது எவ்வளவு பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். 500 ஓட்டு பிரிச்சாலும் அது அதிமுகவுக்கு பாதிப்பு தான். யாருக்கு அது மறைமுகமாக உதவும்?